ரொட்டேரியன் சண்முகசுந்தரம், குவான்ஸ் ட்ரெய்னர், ஜிஎம்எஸ் அகாடமி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற சாப்டரில் டிஎன்பிசியில் அவங்க எக்ஸாமில் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். ஒரு மட்டும்தான் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 at 10% ஃபார் 5 years. என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் வந்து 5,000 என் வந்து 5 வருஷமா, ஆர் வந்து 10%. ஃபார்முலா என்னதுன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க ஃபார்முலா PNR/100 = I. பிக்கு பதிலாக 5,000 போடுதேன், எண்ணுக்கு பதிலாக 5 போடுதேன், ஆருக்கு பதிலாக 10/100. ஆறுனாலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதனால் /100 போடுவோம். இப்போ மேலே உள்ள 2 0வையும் கீழே உள்ள 2 0வையும் கட் பண்ணுதேன். கட் பண்ணிட்டோம்னா 5ஐயும் முதல்ல நம்பரை மட்டும் இருக்குங்க 25. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, 2 0 போட்டிருங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,500. அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். அசோக் வந்து 10,000 டெபாசிட் பண்ணதானா, பிரின்சிபல் 10,000, எண் வந்து 5 வருஷம் போடுதான், ஆர் வந்து 8%. நமக்கு தெரியும் இந்த மாதிரி கணக்கு இருந்தாலே PNR/100 = I போட்டெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இனிமேல் 3ஐயும் பெருக்கணும், /100 அடிக்கணும். மேலே 10,000 இருக்குது, கீழே 100 இருக்குது. மேலே 2 0வையும் கீழே 2 0 அடிச்சிட்டோம்னா மேலே என்ன இருக்குது? 100 தான் இருக்குது. அப்புறம் இந்த 1ஐயும் 8ஐயும் பெருக்கணும்னா 8, 8ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா 40. அங்கே உள்ள 100ல் உள்ள 2 0. ஸோ ஆன்சர் 4,000. ஓகே தானே? 4,000. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கமல் இன்வெஸ்டட் ₹3,000 ஃபார் 1 year at 7% per annum. என்ன எடுத்துருக்காப்புல? கமல் வந்து 3,000 பிரின்சிபல் வாங்கியிருக்காப்புல. எண் வந்து ஒரே ஒரு வருஷத்துக்கு தான். ஆர் வந்து என்ன வந்துடும்? 7%. என்ன வந்துடும்? என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணும், அமௌண்ட்டையும் கொடுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 3ஐயும் பெருக்க போகிறோம், /100 அடிக்க போகிறோம். இந்த 3,000 100 அடிச்சிட்டோம்னா 30. 3 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3ஐயும் 7ஐயும் பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும்? 21. 21ஓட ஒரு 0வை சேர்த்துட்டோம்னா என்ன வந்துடும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 210. இந்த 3,000தோட 210 கூட்டிட்டோம்னா, அதாவது நம்ம வாங்கின அசலையும் கொடுக்கணும், வட்டியையும் கொடுக்கணும். 3,000ஐயும் 210ஐயும் கூட்டிட்டோம்னா 3,210 தான் அமௌண்ட்டு. நன்றி, வணக்கம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னொரு சம் பார்க்க போகிறேன், இன்னொரு மாடல். எனக்கு கொஞ்சம் ஆர் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க, அடுத்தது எண் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஆர் எப்போயுமே 5%, 6% கொடுக்கும்போது இந்த இடத்துல 16/2/3%. நம்ம பெர்சன்டேஜ் அந்த சாப்டர் நடத்தும் போது இதுக்கு ரெடி ரெக்கனர் உண்டு. 16/2/3னாலே 1/6 தான். அதை டேரெக்டாக போட்டு போயிடலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன். இது வந்து என்ன வந்துடும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதை என்ன செய்ய போகிறேன்? 16ஐயும் 3ஐயும் பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும்? 48. 48னா 2 கூட்டிட்டோம்னா என்ன வந்துடும்? 50 என்ன வந்துடும்? 300. இதை கட் பண்ணிட்டோம்னா 1/6. ஓகே தானே? எண் வந்து மாதத்தில் கொடுத்துருக்காங்க 9/12. இதே என்ன செஞ்சுக்கலாம்? அங்கே போட்டுக்கலாம். பிரின்சிபல் வந்து 68,000, எண்ணுக்கு பதிலாக 9/12, ஆருக்கு பதிலாக என்ன போட்டாச்சு? 1/6. எல்லாத்தையும் கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 8,500. அவ்வளோதான். வேறு எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். இப்போ ஒரு அடுத்த சம் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின்னா, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹7,500 at 8% per annum for 1 year 6 months. இதுவரை நம்ம பார்த்த கணக்கெல்லாம் என்ன வந்துடும்? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம். இப்போ கொஞ்சம் குழப்பம் தான். மாதத்தை உள்ளே கொண்டாடலாம், ஒன்றுமே கிடையாது. 1 வருஷம், 6 மாதம். எப்போவுமே ஒரு மாதம் இருந்துச்சுன்னா வருஷமாக மாற்றிடணும். 8 மாதம்னா 8/12 வருஷமாக மாறிடும். 4 மாதம்னா 4/12. இப்போ ஒரு நாள் கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்கான்? 200 நாள் அப்படின்னு கொடுத்துருந்தா மறுபடியும் வருஷமாக மாற்றதுக்கு என்ன செய்வோம்? 200/365. மற்றபடி அதே மெத்தட் தான். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்? 1 6/12. இதை கட் பண்ணால் என்ன வந்துடும்? 1 1/2. அதாவது என்ன வந்தாச்சு? 1.5 வருஷம் 3/2. இல்லைன்னா இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா 1ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 2, 2ஐயும் 1ஐயும் கூட்டிட்டோம்னா 3/2. இப்போ நம்ம என்ன போட போகிறோம்? 7,500 பிரின்சிபலுக்கு பதிலாக, எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? 3/2. ஆருக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 8. இந்த 2 கொண்டு 8 அடிச்சிட்டோம்னா 4. 4 3 12. ஏன்னா அடுத்தது /100 வந்துடும்ல இந்த இடத்துல.
இந்த 2 0வும் இந்த 2 0 ஆயிரும். 12யும் 75யும் பெருக்கிட்டோம்னா 900. புரியுதாமா? ஒன்றுமே இல்லை. வருஷம்னா அப்படியே போடுங்க, மாதம்னா வருஷமாக மாற்றுங்க. 10 மாதம்னா 10/12, நாள் 100 நாள்னா 100/365. அவ்வளோதான். ஓகே, புரியுதா? தேங்க்யூ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1000 at 10% for 2 years. என்ன செய்ய போகிறோம்? 3ஐயும் பெருக்க போகிறோம், by 100 போட போகிறோம். எப்படி பெருக்க போகிறோம்? by 100 அடிச்சிட்டோம்னா இங்கே 10 இருக்குது. 10ஐயும் 10ஐயும், அதாவது 1000ல் 100 அடிச்சிட்டோம்னா வெறும் 10. 10ஐயும் 10ஐயும் பெருக்கிட்டோம்னா 100. 100ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 200. இவ்வளோ தான் சிம்பிள் சம். அடுத்த சம் பாருங்கள். த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹7,500 at 6% per annum for 8 years. by 100 3ஐயும் பெருக்க போகிறோம், by 100 போட போகிறோம். 75 இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? 6ஐயும் 8ஐயும் பெருக்கிறனால 48. 75 48ஐயும் பெருக்கிட்டோம்னா 3600, 3600. தேங்க்யூ.